ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். வானமாமலை மட்டத்திலே 31ஆம் பட்டத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜீயர் சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வானமாமலை மட்டம் மணவாள மாமுனிகளாலே நியமித்தருளப்பட்ட அஷ்டதி கஜாச்சாரியர்களிலே ஒருவரான பொன்னடிக்கால் ஜீயர் அவர் அலங்கரித்தருடைய ஒரு பீடம். அதிலே பற்பல சுவாமிகள் எழுந்தருளியிருந்து இப்பொழுது 31வது பட்டமாக நம்முடைய வர்த்தமான ஜீயர் சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். இவர் பூர்வாசிரமத்திலே பற்பல ஜீயர் சுவாமிகளுக்கு கைங்கரியங்களை செய்தவர். 27ஆம் பட்டம் சுவாமி, 28ஆம் பட்டம் சுவாமி, 29, 30 ஆக 4 பட்டம் சுவாமிகளுக்கு அந்தரங்க கைங்கரியங்களை செய்திருக்கிறார். 27ஆம் பட்டம் சுவாமியினுடைய பூர்வாசிரம தௌஹித்ரர். சந்நிதியினுடைய வான்மார மடம், அரங்க நகரப்பன் ஆஸ்தானம், தெய்வநாயகன் சந்நிதி, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையெல்லாம் அறிந்தவர், அனுஷ்டானசீலர். பூர்வாசிரமம் தொடங்கியே அவருடைய ஒரு அனுகிரகம் நமக்கு உண்டு, விசேஷ அபிமானம் நமக்கு உண்டு, சிற பரிச்சயம் உண்டு. பழகுவதற்கு சுலபர். இப்பொழுதும் இந்த சதாபிஷேக வைபவத்திலே பற்பல வித்வான்களை அழைத்து அவர்களையெல்லாம் கௌரவிக்க வேணும் என்று பரந்த திருவுள்ளத்தோடே சதஸையெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த சதஸுக்கள், கிரந்த பாராயணங்கள் எல்லாம் விலட்சணமான முறையிலே நடந்து கொண்டு வருகின்றன. ததியாராதனமும் விசேஷமாக நடந்து கொண்டு வருகிறது. மேலும் சுவாமியினுடைய சதாபிஷேக உற்சவம், அந்த வைபவம் ஆங்கில வருடம் ஜனவரி 1ஆம் தேதி நடக்க இருக்கிறது. எல்லா ஆஸ்திக அன்பர்களும் அதிலே கலந்து கொண்டு ஜீயர் சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சத்தை பெற வேணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஜீயர் சுவாமிக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே இந்த கைங்கரியத்திற்கு தகுதியான ஆயுசு முதலியவைகள் அனைத்தும் அனுகிரகிக்க வேணும் என்று பெரிய பெருமாள் பிராட்டியார் திருவடிகளிலே வேண்டி அமைகிறேன்.